தியாகராயநகர் தொகுதி மக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நிறைய கேள்விகள், ஏன் பதவியை ராஜினாமா பண்ணேன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவிலையும் நேர்லேயும் ஃபோன்லேயும் நிறைய பேர் டெய்லி தொடர்பு கொள்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்குறேன். ஏன்னா வேட்பாளர் சீட்டு கிடைக்காதனாலையும் அண்ணன் பையனுக்கு சீட்டு கொடுத்ததுனாலையும் கோச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் பையனாக இருந்தாலும் என் பையனாக இருந்தாலும் தப்புன்னா தப்பு தான். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அவருடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இந்த வார்டில் பணியாற்றும் போது அவர் செய்த செயலால் மக்கள் இன்றைக்கி எவ்வளோ துன்பப்பட்டாங்க, துயரப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அந்த மக்கள் என்கிட்ட வந்து சொல்லும்போது, உங்கள் அண்ணன் பையன் தானே, ஏன் நீ சொல்லக்கூடாதாப்பா, நீ செய்யக்கூடாதாப்பான்னு என்கிட்ட பல பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நான் பொறுத்து அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன். அவர் கேட்கல என் பேச்சை. ஆனால் இருந்தாலும் மக்கள் பணியை நான் செஞ்சேன். இப்படிப்பட்ட வேட்பாளரை தியாகராயநகர் தொகுதி முழுவதும் ஓட்டு கேட்டு நான் மக்களுக்கு துரோகம் செய்ய விரும்பலை. அதேமாரி என்னுடைய வளர்த்த என் கட்சிக்கு நான் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு என் கட்சிக்கும் துரோகம் செய்ய விரும்பலை. இதனால் 30 வருட உழைப்பையே 2 நிமிஷத்தில் தூக்கி போட்டுட்டேன். பதவி ஆசையோ வேறு எந்த ஆசையோ இல்லை. மக்கள் நல்லா இருக்கணும், நல்லது நடக்கணுன்ற ஒரு எண்ணத்தினால தான் நடந்தேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி.